friends, welcome to priyankasathesh tutorial in nursing. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி எந்த மாதிரி படிச்சா நர்சிங் ஈஸியா லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லி தர போறேன். Nursing is a profession, so இந்த profession-ஐ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நான்-மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆர் நார்மல் பீப்புளும் தெரிஞ்சுக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பாடியில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தெரியாததை தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ என்னோடய வீடியோஸ், டாபிக்ஸ் அண்ட் கண்டென்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களில் மெடிக்கல் ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் யாராச்சும் இருந்தால், நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டிருந்தா எனக்கு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வர வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி தான் பார்க்க போகிறோம். நம்ம பாடியில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம், யூரினரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அண்ட் இம்யூன் சிஸ்டம். இந்த சிஸ்டம் எல்லாமே நம்ம பாடியில் இருக்குது. சிஸ்டம்னா என்னென்னா அமைப்பு. இந்த அமைப்பு எல்லாமே நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம்னா இப்போ என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ இந்த சிஸ்டம்லாம் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் is a network of organs and tissues that help you breathe. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம வந்து மூச்சு விடுறதுக்காக ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூவாக வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்து நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் அண்ட் செல்ஸ் தட் கேரி மெசேஜஸ் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடி. நம்மளோட பிரெயினில் இருந்தும் ஸ்பைனல் கார்டில் இருந்தும் ஒரு மெசேஜை நம்ம பாடிக்கு, டு வேரியஸ் பார்ட் ஆஃப் த பாடிக்கு எப்படி வந்து நர்வ்ஸ் கொண்டு போய் சேர்க்குது அப்படின்றது தான் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து எண்டோக்ரைன் சிஸ்டம். எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ். இட் யூசஸ் ஹார்மோன்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட் யுவர் மெட்டபாலிசம், எனர்ஜி லெவல் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இது வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஆர்கன்ஸ் அண்ட் கிளாண்ட்ஸ் தான் எண்டோக்ரைன் சிஸ்டம். இது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடியில், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டத்தில் செக்ரெட் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட் பண்ணுது. எதெல்லாம் நம்ம பாடியோட எனர்ஜி லெவல், பாடி மெட்டபாலிசம் அண்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேட்டாக வச்சுக்கும். இதுதான் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம். அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட முக்கியமான வேலை என்னென்னா டைஜஸ்ட் பண்ணுறது தான். நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளூயிட்ஸாக இருக்கட்டும், ஃபுட்ஸ் ஆர் ஃப்ளூயிட்ஸ் எதுவாக இருந்தாலும் டைஜஸ்ட் பண்ணுறது தான் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட வேலை. அடுத்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் பாடி. இதுதான் வந்து நம்மளோட பாடியோட அடித்தளமே வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம். கிவிங் இட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அலோயிங் ஃபார் மூமெண்ட். அது தன்னோட அமைப்பை கொடுத்து, அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து நம்ம பாடியை எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்றதுக்காக வந்து அலோ பண்ணுறது தான் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். அடுத்து சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு எப்படி பிளட்டை வந்து பம்ப் பண்ணி அனுப்புது, நமக்கு வந்து நம்ம பாடிக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்காக நம்மளோட ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு எப்படி பிளட்டை பம்ப் பண்ணி அனுப்புதுன்றது தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம். அடுத்து மஸ்குலர் சிஸ்டம். மஸ்குலர் சிஸ்டம் வந்து கம்போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் கால்டு மசில் ஃபைபர்ஸ்.
இதோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கண்ட்ராக்டபிலிட்டி. அதுதான் வந்து இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். சுருங்கிறது தான் இதோட முக்கியமான ஃபங்க்ஷன். அடுத்து இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம். இன்டகுமெண்ட்ரி சிஸ்டம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த பாடி. அது என்னென்னா ஸ்கின். ஏன்னா இதுதான் நம்மளோட பாடியை கவர் பண்ணியிருக்கு. இது வந்து நம்மளை வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கிட்ட இருந்தும் இன்டர்னல் என்விரான்மெண்ட் கிட்ட இருந்தும் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஒரு பேரியர் மெத்தடாக இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை. அடுத்து யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரீனல் சிஸ்டம். இது வந்து என்னென்னா நம்மளோட பிளட்டை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் இருக்கக்கூடிய வேஸ்ட் அண்ட் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே எக்ஸ்க்ரீட் பண்ணுறது தான் இதோட வேலை. அடுத்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் வந்து டிஷ்யூஸ், கிளான்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். இது எல்லாமே இன்வால்வ் ஆகி நமக்கு வந்து ஆஃப் ஸ்ப்ரிங்கை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். அடுத்து இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் வந்து இதுதான் ஒரு பாடி டூல். அது ஒரு கருவியாக இருந்து நமக்கு வந்து நடக்கிற இன்ஃபெக்ஷன், நம்ம பாடியில் ஆகிற இன்ஃபெக்ஷனை வந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுது, எப்படி லிமிட் பண்ணுது, இன்ஃபெக்ஷனை எப்படி லிமிட் பண்ணுது அப்படின்றது தான் இம்யூன் சிஸ்டம். ஸோ இதுதான் நம்ம பாடியில் உள்ள சிஸ்டம்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. இதில் வந்து மெயினாக நம்ம இதுக்கு மேலே அடுத்தடுத்து வர வீடியோஸில் நம்ம இந்த சிஸ்டம்ஸில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.